கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. போக போக எனக்கு நான் படித்ததாக வரவும் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் வரும்னு. நான் அதனால ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் இருந்தேன், அதை தாண்டுவேன்னு. 2025 ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் வெளிவந்துள்ள நிலையில் ஹட்டன் கல்விநிலையம் கோட்டம் 2க்குட்பட்ட நோவுட் ஆரம்ப பிரிவு தமிழ் வித்தியாலயத்தைச் சேர்ந்த சுரேஷ் தரீன் கௌசன் 184 புள்ளிகளை பெற்று சாதனை படைத்துள்ளார். சாதனை படைத்த மாணவனுக்கு பாடசாலை அதிபர் ஆர் யோகராஜ் வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அப்பாடசாலையின் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் பாராட்டுக்களை தெரிவித்தனர். இதேவேளை குறித்த பாடசாலையில் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலதிகமாக 23 மாணவர்கள் பெறுபேறுகளை பெற்று சித்தியடைந்துள்ளனர். இந்த நிலையில் நோவுட் ஆரம்ப பிரிவு பாடசாலையில் கடந்த 5 வருடங்களாக புலமை பரிசு பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றாலும் அந்த மாணவர்களுக்கென நிலையான கட்டடம் ஒன்று இல்லை என பெற்றோர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எதிர்காலத்தில் என்ன மாதிரி வரணும் ஒரு ஆசை விருப்பம் இருக்குதா? எனக்கு எதிர்காலத்தில் ஒரு டாக்டர் ஆகணும்னு. 24 புள்ளி எடுக்க காரணமாக இருந்த அதிபர், வகுப்பாசிரியர் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள், வலய கல்வி படிப்பாளர் அனைவருக்கும் இந்த பாடசாலை சார்பாக நான் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்காலர்ஷிப்பில் வின் பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு எடுத்த எல்லா முயற்சிக்கும் காரணமாக இருந்தவங்க என்னோட அம்மா முக்கியமானவங்க. அதுலேயும் மேற்பட்டவங்க அதிபர், ஆசிரியர், என்னை ஊக்கப்படுத்திய மற்றவங்க, என்னோட பெற்றோர் எல்லாத்துக்கும் இந்த பெருமை பேசுகிறேன். எதிர்காலத்தில் எப்படி இந்த எக்ஸாம் இருந்துச்சு உங்களுக்கு? கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. போக போக எனக்கு நான் படித்ததாக வரவும் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் வரும்னு. நான் அதனால ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் இருந்தேன், அதை தாண்டுவேன்னு. ஆனால் எனக்கு எதிர்பாராத விதமாக இந்த மார்க்ஸ் வந்துருக்கு. இப்போ இப்போ நீங்கள் இந்த பாடசாலை நீங்கள் தான் அதிகூடிய புள்ளிகள் எடுத்துருக்கீங்க. மற்ற மாணவர்களுக்கு நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களும் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்களும் என்னோட தானே இருக்காங்க, அவங்களும் எனக்கு பெருமை செய்து தந்தவங்க மாதிரி தான். அவங்களுக்கு நான் நல்ல நண்பனாக இருக்கேன். ஒரு கட்டிட வசதி இல்லாத தற்காலிக பாடசாலையில் ஒரு கட்டிடத்தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஆகவே போன முறையும் நல்ல பெறுபேறுகளை 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சித்தி அடைந்தாங்க. இந்த முறை 24 மாணவர்கள் சித்தி அடைஞ்சிருக்காங்க. அதே போல் எமது பாடசாலையில் வரலாற்றில் இப்போ நான் நினைக்கின்றேன் 5 வருடத்தில் புலமை பரிசு பரீட்சை எழுதப்பட்டிருக்கு. இதில் அதிகூடிய புள்ளிகளாக 184 புள்ளிகளை பெற்று இந்த மாணவர் சித்தி அடைஞ்சிருக்காரு. அதே போல் இந்த பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் பெருமை தேடி கொடுத்துருக்காரு. ஆகவே எங்களுக்கு மிக முக்கியமானது என்னவென்றால் கட்டிட வசதி இருக்குன்னு. கட்டிட வசதி இருந்தால் இன்னும் அதிகமான மாணவர்களை சித்தி அடைய செய்யலாம்னு கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் இந்த முறை எத்தனை மாணவர்கள் பரீட்சை தோற்றாங்க? பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் இம்முறை 73 மாணவர்கள் தோற்றி 24 மாணவர்கள் வெற்றுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளார்கள். 8 மாணவர்கள் 70க்கு கீழ் புள்ளிகளை பெற்றுள்ள ஏனைய அனைத்து மாணவர்களும் 70க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்று எமது பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார்.